இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலையில் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இட்லி பொடி காலியாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இட்லி பொடி கொஞ்சம் அரைச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இட்லி பொடிக்கு எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 டம்ளர் உளுந்து அப்படின்னா அதுக்கு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, அதுக்கு 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை, ஒரு 2 ஸ்பூன் எள்ளு நான் அன்றைக்கி யூஸ் பண்ணல. எள்ளு யூஸ் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையை நல்லா மண் இல்லாமல் அலசிட்டு அது தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அது வதங்கின பிறகு நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ காஞ்ச மிளகா எவ்வளோ மிளகாய் வேணுமோ அந்த மிளகாயை போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் 4 பூண்டு தோலோட அதையும் போட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், அப்படியும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்னமாக கட் பண்ணி அதையும் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் இறக்குற டைமில் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிட வேண்டியதான். நல்லா இதை ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்மெல்லோட சூப்பராக இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.